அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில் கேரளா வீதிகளில் ராகுல் காந்தியின் வாகன அணிவகுப்பு சென்று கொண்டிருந்தது. சாலையோரம் மக்கள் திரண்டிருக்க அங்கே கைகளில் பூக்களுடன் ஒரு குட்டி தேவதை காத்து கொண்டிருந்தாள். 4-5 வயதே மதிக்கத்தக்க ஒரு சிறுமி கையில் பூக்களை ஏந்தி ஆவலோடு நிற்பதை ராகுல் காந்தி கவனித்தார். உடனே தனது வாகன அணிவகுப்பை நிறுத்துமாறு சைகை காட்டினார். ஒரு பெரிய தலைவர் என்பதை மறந்து சிறுமிக்காக காரை நிறுத்தி அவளது கைகளில் இருந்த பூக்களை அன்போடு பெற்றுக்கொண்டார். வெறும் பேச்சோடு நின்று விடாமல் அந்த சிறுமிக்கு சாப்பிடுவதற்கு வாஃபர்ஸ் பிஸ்கட்டுகளையும் வழங்கினார். அவளது தலைமுடியை வருடி அன்பு முத்தமிட்டு மனதார ஆசி வழங்கினார். அந்த சிறுமியின் முகத்தில் தெரிந்த ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அங்கிருந்த அனைவரையும் நெகிழ வைத்தது. இந்த சம்பவம் வெறும் ஒரு சந்திப்பு மட்டுமல்ல, அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள் கூட சாமானிய மக்களின், குறிப்பாக குழந்தைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சான்று. ஒரு குட்டி சிறுமிக்காக தனது பயணத்தையே நிறுத்திய ராகுல் காந்தியின் எளிமை, பாதுகாப்பு வளையங்களை தாண்டி குழந்தைகளிடம் அவர் காட்டும் சகஜமான அன்பு, ஒரு மிட்டாயோ அல்லது பிஸ்கட்டோ அவர் கொடுக்கும் அந்த ஒரு சிறு பொருள் குழந்தைகளுக்கு வாழ்நாள் முழுதும் மறக்க முடியாத நினைவாக மாறுகிறது. வடோதராவில் தொடங்கிய இந்த அன்பின் பயணம் கேரளா வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு ராகுல் காந்தியின் இந்த அன்பு பயணம் சாமானிய மக்களின் இதயங்களை வென்று வருகிறது என்பது மட்டும் நிச்சயம்.